கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபை, தேவனுடைய காருண்யம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு உங்களையும் உங்க குடும்பத்தையும் இந்த மாசம் முழுதும் மூடி மறைத்து பாதுகாப்பதாக, ஆசீர்வதிப்பதாக, வழிநடத்துவதாக என்று அன்போடு வாழ்த்துகிற பிறகு புதிய மாசம், மே மாசம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாசம். கர்த்தர் நடத்துவார், தேவையை சந்திப்பார். மாசம் முழுதும் எடுக்கிற எல்லா பிரயாணங்கள், எல்லா பிரயாசங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் கூடவே இருப்பார். வீடு மாறுகிற காரியங்கள், பள்ளிக்கூடம் காலேஜ் மாறுகிற காரியங்கள், தொழில் தேடுகிற காரியங்கள், ஊர் விட்டு ஊர் போகிற காரியங்கள், பிரயாணங்கள், ஆமா, எல்லா போர்டிங்ஸ், எல்லா லக்கேஜஸ், எல்லா டிரான்ஸ்போர்டேஷன் என்று எல்லா துறையிலும் கர்த்தர் கூடவே இருப்பார். வெயில் வெப்பத்தின் மத்தியிலையும் ஆமா, கர்த்தர் உங்களை விசேஷம் பாதுகாப்பார், தனியை செய்வார். மாசம் முழுவதும் கர்த்தர் கூடவே இருந்து உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக என்று அன்போடு வாழ்த்துகிற உங்களுக்கு நான் செபிக்கிறேன். சரியா? இன்றைக்கு ஆண்டவர் அருமையான ஒரு வாக்கு தத்தம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றார். உபாகமம் 33:29 ஒரு வார்த்தை, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடங்குவார்கள், அது அடங்கும் என்று சொல்ற, அது தனியும் சொல்ல. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவாங்க. பேசுற வரைக்கும் தான் அவன் லிமிட் ஆண்டவர் சொல்ற, பேசுறது அவனுக்கு அனுமதி ஆண்டவர் சொல்ற. சீமையை தாவீதை தூஷித்தான், அதுக்கு தான் அனுமதி, அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சீமையை தாவீதை ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பேசதான். புரிந்து கொள்ளுங்கள், அங்க நீங்க யாரு புரிந்து கொள்ளுங்கள், தூஷிக்கிறவன் யாரு புரிந்து கொள்ளுங்கள், தாவீது யாரு புரிந்து கொள்ளுங்கள், சீமை யாரு புரிந்து கொள்ளுங்கள். ரீமாலா ஷக்கிதோம் கண்ணாகலாபா. ஆமா, சீமை அது வரைக்கும் தாவீதிடத்திலே இருந்தவன், அது வரைக்கும் தாவீதத்துல நன்மை பெற்றவன், அதற்கும் தாவீதின் உப்பை தின்றவன், அதற்கும் நான் சீமையை குறித்து மட்டும்தான் பேசுறேன். நீ யார நினைச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, நீ நினைக்கிறது எனக்கு தெரியுது, நீ நினைக்கிறது கரெக்டு தான். ஆனா தெரிந்து கொள்ளுங்க, சீமை யார்? தாவீதின் வீட்டு உப்பை தின்றவன், தாவீது வீட்டு தண்ணீரை கொடுத்தவன், தாவீதின் வீட்டிலே தங்கி இருந்தவன். ஆனா இன்றைக்கு தாவீது வெறுங்கால் நடந்து அப்சலோம் ராஜாவாயிட்டான்னு சொன்ன உடனே இவன் அப்சலோம் பக்கம் சாய்ந்து தாவீதை தூஷிக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், நீ விரோதம் பேசுற சீமைகள் யார் உங்களுக்கு விரோதம் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டு அருமை வாக்கு தராரு, இச்சகம் பேசுறதா லிமிட், அதுக்கு மேல சீமையை தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நிச்சயம் வரட்டும், விசுவாசம் வரட்டும் உங்களுக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். அதையும் தண்டனை சொல்றாரு, உன்னை இப்படி பண்ணிடுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இவன் இப்படி ஆயிடுவான், அவன் அப்படி ஆயிடுவான்னு சொல்லி இலவு காத்த கிளி போல, எல்லாம் அப்படியே சொல்லுவாங்களே, இலவு காத்த கிளி போல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதை தாண்டி ஒரு வார்த்தை அழகா சொல்ற விரும்புறேன். ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல 4:5 கொடூரமானவர்களின் சீரல் மத்தியிலே மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்பட எளியவருக்கு திறனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தனிவது போல அந்நியரின் மும்மூரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தனிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். தேவ சொன்னமே, அவன் இவ்வளவுதான் பேச முடியும், அதுக்கு பேச பிரயோஜனமே கிடையாது. அவ்வளவுதான், இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவ்வளவுதான். அவங்க லிமிட், பேசுறதுதான் லிமிட். அவன் இப்படி பண்ணிடுவான், அவனை இப்படி பண்ணிடுவேன், அவன் இப்படி ஆயிடுவான். இலவு காத்தக்கில் காத்துட்டே இருக்க வேண்டியதா. சீமை கம்பேர் பண்ணி பாத்துங்க, சீமை யாரு, தாவீது யாரு? இச்சகம் பேசி அடங்குவான். இந்த மாசம் ஆண்டவர் அதெல்லாம் அவனை செய்ய போறார். உங்க தலை நிமிர போகுது, நீங்க யாருன்னு கர்த்தர் இந்த மாசம் வெளிக்கொண்டு வர போறார். சோமலமா பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நான் துதிக்க அருமையான வார்த்தை, அருமையான வெளிப்பாடு, அப்படியே உள்வாங்குகிறோம், அப்படியே தியானிக்கிறோம், அப்படியே எடுத்துக்கொள்றோம். இந்த மாசம் அந்த வார்த்தை நிறைவேற்றதை காண ஒவ்வொரு மக்களுக்கு அனுக்கிறோம். பாராட்டுங்க. எல்லா துதி கனவை மாற்றுமே ஒருவருக்கே செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.